மத்திய கிழக்கு பிராந்தியம், மேற்காசியா அப்படின்னு நம்ம இந்தியா அழைப்போம். உலக நாடுகள்லாம் அவங்களுடைய பார்வையில், மேற்கத்தி பார்வையில் மத்திய கிழக்கு என்று சொல்வார்கள். நம்ம கோணத்தில் மேற்காசியா அப்படின்னு சொல்லுவோம். மேற்காசியா உச்சபட்ச பதற்றத்தில் இருக்கிறது. இதோடைய உச்சமாக அயத்துல்லா கமேனி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதை டொனால்ட் ட்ரம்ப் இன்று அதிகாலை, நம்ம நேரம் அதிகாலையில் அறிவித்தார். இது உண்மையா பொய்யா என்று உலகம் வியக்கும் அளவிலான அறிவிப்பு. ஏனென்றால் ஒரு இரும்பு திரை போல ஈரானை நெடுங்காலமாக ஆட்சி செய்த ஈரானுடைய புரட்சி ஆட்சியுடைய, ஈரானுடைய கிளரிக்கல் ரூலுடைய உச்சமாக இருந்த, அவருடைய பேரே சுப்ரீம் கமாண்டர், சுப்ரீம் லீடர் கமேனி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது இட் ஹஸ் ஓப்பன் பண்டோரா பாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லியாகணும். அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஈரான் இஸ் புட்டிங் அ பிரேவ் ஃபேஸ். ஒரு சக்சஷன் பிளானை ஏற்கனவே அவங்க தயார் செய்து வைத்திருந்தாங்க. இந்த பதற்றம்லாம் கடந்த சில மாதங்களாக இருக்க, குறிப்பாக கடந்த சில வாரங்களில் உச்சத்துக்கு போக இந்த பாசிபிலிட்டி எல்லாம் யூகிக்கப்பட்டது, ஈரான்லேயும் கூட யூகிக்கப்பட்டது. ஸோ கமேனி இறந்தால், அவர் கொல்லப்பட்டால் அடுத்து என்ன என்ற ஏற்பாடுகள்லாம் யோசிக்கப்பட்டது. அவருடைய இரண்டாம் மகன் சின்ன கமேனி உச்சத்தலைவராக இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஈரானுடைய முக்கியமான படை தளபதிகளை கொன்று வருகிறது இஸ்ரேல், அமெரிக்கா கூட்டாக. இதை டொனால்ட் ட்ரம்ப் அதிகாலையில், நம்ம நேரம் அதிகாலையில் அறிவித்தார். இதுதான் நோக்கம் என்றும் கூட அவர் நேற்று இந்த போர் தொடங்கிய உடனே, இந்த காம்பேட்டிவ் ஆபரேஷன்ஸ் தொடங்கிய உடனே அறிவித்திருந்தார். நம்மிடையே மேஜர் மதன் இணைந்திருக்கிறார். ஹவு திங்ஸ் சேஞ்சஸில் நம்ம நேற்று மாலையில் பேசும்பொழுது இதெல்லாம் ஒரு வாய்ப்பா, நீண்ட வாய்ப்பான்னு பேசும்பொழுது ஒரு 10-12 மணி நேரத்தில் அந்த இலக்கை அமெரிக்கா அடைந்திருக்கிறது. பட் வாட் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன? அவர் மரணித்தால் மட்டுமே இந்த ஆட்சியும் நிர்வாகமும் சிதைந்துடுமா? இன்னமும் கூட நாங்கள் ரெசிஸ்டன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறது தானே அவங்களுடைய அறிவிப்பாக இருக்கிறது. இதற்கும் அவங்க தயாராக தானே இருந்திருப்பாங்க. கண்டிப்பா இதற்கான பிளானிங் அவங்க போன முறையே பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு ஈரானுடைய ஒரு ஊடகவியாளர் கிட்ட சொன்னது, அயத்துல்லா அலி அவர்களுடைய மேல இருந்து ப்ரொவின்சியல் லீடர்ஸ் சொல்லக்கூடிய, நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்லக்கூடிய அவங்க லெவல் வரைக்கும் 4 சக்சஸ் அவங்க நேரிட்டு வச்சிருக்காங்க. அயத்துல்லா போனா அடுத்தது யாரு, அவர் போனா அடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது உடனடியா வீணும் நம்ம சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் அவங்க இப்போ நீங்க பேசக்கூடிய துபாயில இருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு, மீண்டும் துபாயில அவங்க தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது கண்டினியூ ஆகும், கொஞ்ச நாள் கண்டினியூ ஆகும். அதே மாதிரி ஒரு பக்கம் மேற்கு ஊடகங்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க, குறிப்பா பெண்கள் செலிப்ரேட் பண்றாங்க, அதை மாற்றுக்கிறது இருக்க முடியாது அவருடைய மரணத்தை. பட் அதே சமயம் அவருக்கு ஆதரவாகவும் ஒரு கணிசமான அளவுக்கு தண்ணீர் எழுதலி போன்ற விஷயங்களையும் மாற்ற முடியுது. இவங்க பூட்டான் வைக்காம இந்த ரெஜிம் சேஞ்ச் எப்படி பண்ண முடியும் அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இல்ல, ரெஜிம் சேஞ்ச் அடுத்த கட்டம் இல்லையா? இப்ப தலைவரை கொண்டுட்டாங்க, அவங்களுக்கு நிச்சயமா சக்சஷன்ல யார் இருக்கிறாங்களோ அவங்களுமே குறிவைக்கப்படுவாங்கிறது திண்ணம். அது என்ன ஆகுங்கிறத நம்ம பார்க்கணும். பட் இவர் மறைந்ததாலேயே இந்த ரெஜிம் மாறிவிடுமா? அது ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுக்காதா? அது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்காதா? இல்ல, கண்டிப்பா கொடுப்பாங்க. கண்டிப்பா நம்ம ஈரானோட சொசைட்டியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது ஒரு பாரம்பரியம் மிக்க, ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு நாடு, ஒரு ட்ரைபல் பாப்புலேஷன் கிடையாது. அவங்களுக்கு நேஷனலிஸ்டிக் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப அதிகம் ஈரானியர்களுக்கு. சோ அந்த வகையில இது டொமஸ்டிக்கா அவங்க எந்த அளவுக்கு அவங்க மக்களை கட்டுக்கோப்பா வைக்கிறாங்க, மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குன்றத பொறுத்துதான் இது மக்கள். அதிபர் தஷ்கியான் அவர்கள் இப்போ தலைமைக்கு என்ட்ரியுமா அவர் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு மாடரேட் ரேஸ். சோ அந்த வகையில மக்கள் கிட்ட சில காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க உள்ளுக்கு இருக்கக்கூடிய மக்களை ஒன்று சேர்த்தாங்க அப்படின்னா ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றத அவங்க அவாய்ட் பண்ணிடலாம். இந்த ரெஜிமுடைய யூஎஸ்பியே இது ஒரு இஸ்லாமிக் ரெஜிம். அவங்க சொன்னது இது ஒரு ஈரானியன் ரெஜிம்ங்கிறத தாண்டி இது ஒரு இஸ்லாமிக் ரெஜிம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைமைப்பிடமாகத்தான் அவங்க பிரகடனப்படுத்திக்கிறாங்க. அவங்களோட கோர் வேல்யூஸுக்கு எதிரானது ஹெரிடிட்ரி லீடர்ஷிப். அதை இஸ்லாம் ஏற்காதது அப்படிங்கிறது தான் சொல்லி வந்தாங்க. இன்னைக்கு எதை அவங்க எதிர்த்து வந்தாங்களோ, எந்த கோட்பாட்டை எதிர்த்து வந்தாங்களோ அதுக்கு முரணாக அவரோட மகனை கொண்டு வந்திருப்பது அப்படிங்கிறது எப்படி இஸ்லாமிக் வேர்ல்ட்ல பார்க்கப்படும்? அந்த நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இல்ல, அவர் மகனுமே பாத்தீங்கன்னா அவருக்குமே ஒரு 60 வயசுக்கு மேல ஆகுது. இப்போ அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அவர் ஒரு மத தலைவரா ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்காங்க. சோ மத தலைவரா ஐடென்டிஃபை பண்ணப்பட்டவர்கள் தான் அவங்க அடுத்த லெவலுக்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு. இன்னொரு ஆப்ஷன் அவங்களுக்கு இருந்தது, அவங்களுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவருமே கொல்லப்பட்டார் அப்படின்ற செய்தி வரும்போது இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு அவசர கால சூழ்நிலையில மரணம் அப்படின்ற மாதிரி அவங்க சக்சஷன் பிளான் பண்றாங்க. அதற்கு
பெரிய லெவலுக்கு அந்த எதிர்ப்பு இல்லை. பட் அதான் இப்ப இப்படிக்கு அவங்களுடைய அதிபர் ஒரு மாடரேட் ஃபேஸ்ல கொண்டு வந்தாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க ஐடியாலஜிக்கலா சில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்கான வேலையா அவங்க பார்க்கலாம். இல்ல இதுதான் ஐடியாலஜி தான் முக்கியம் அப்படின்னு போனாங்கன்னா இது எவ்வளவு நாள் சர்வைவ் ஆகுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான்.